பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஆதிமாமா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இங்க பாரு தேவி, உங்ககிட்ட பேச எனக்கு சுத்தமா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். தேவி, என்ன பண்ற? கொஞ்சம் விடு ஃபர்ஸ்ட். முடியாது, அதான் சொல்றல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். ஏன் உனக்கு புரியுதா இல்லையா? முதல்ல கொஞ்சம் விடு. எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் சுத்தமா டைம் இல்ல, நான் போகணும். முதல்ல விடு. சரி ஓகே, நான் கையை விடுறேன். ஆனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க. ஏய் சரி, முதல்ல கொஞ்சம் விடு. என்ன பேசணும் சீக்கிரம் சொல்லு, நான் கிளம்பணும். தேவி, என்ன பண்ற நீ? இப்ப இதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா? முதல்ல தள்ளி நில்லு. முடியாது ஆதிமாமா, நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நானே தள்ளி நிப்பேன். முதல்ல நான் பேசுறத கேளுங்க. இங்க பாருங்க ஆதிமாமா, உங்க ஜாதகப்படி நீங்க மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்னு அந்த ஜோசிய சொன்னதாதான் உங்க அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அவங்க நீங்க மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க ஆதிமாமா. அதனால நீங்க மித்ராவை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஓ, அப்புறம்? ஆமா ஆதிமாமா, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் நல்லது. எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. இப்ப கல்யாணத்தை நிறுத்தணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதோட வெளியில யாருக்காச்சும் தெரிஞ்சா அது உங்க குடும்பத்துக்கு தான் அவமானம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேற வழி இல்லைல்ல ஆதிமாமா. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க உயிருக்கே ஆபத்து வருமா. அதனால நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஆதிமாமா. சரி, அப்புறம்? அப்புறம் அந்த ஜோசியக்கார் சொன்னாரா ஆதிமாமா, உங்க ஜாதகப்படி நீங்க கன்னிராசி உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு. எனக்கும் கன்னிராசி தான் ஆதிமாமா. சோ என்னையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆதிமாமா. அந்த மித்ராவை விட எல்லா விதத்திலையும் நான் தான் உங்களுக்கு பொருத்தமானவளா இருப்பேன். ஐ லவ் யூ ஆதிமாமா. என்ன ஆதிமாமா? ஏய் வாயை மூடு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவனா என்கிட்ட ஐ லவ் யூ ஆதிமாமா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? யாரு அவ? அக்காவா? எனக்கு வைஷோக்கா மட்டும்தான் அக்கா, அவளை அக்காவே கிடையாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதிமாமா. இப்போ இல்ல, உங்களை போட்டோல எப்ப பார்த்தனோ அப்பவே உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், அவளை விட நான் தான் ஆதிமாமா உங்களை அதிகமா விரும்புறேன். அவளை விட நான் தான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருப்பேன். தயவு செஞ்சு என்னைய நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆதிமாமா. ஐ லவ் யூ. ஏய் என்ன பேசுற நீ? உனக்கு என்ன வயசாகுது? என்ன வயசாகுது? 19. நான் மேஜர் தான், அதனால அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏச்சி வாய் மூடு. மறுபடியும் உன்னை அடிச்சிட போறேன். 19 வயசு தான் ஆகுது. படிக்க வேண்டிய வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ப்ளீஸ் ஆதிமாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏ தேவி, உன்னை வாயை மூடுன்னு சொன்னேன். நீ சின்ன பொண்ணு, சரியா? உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா? ஏன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எனக்கும் மித்துவுக்கும் இன்னும் 2 வாரத்துல கல்யாணம். நான் மித்துவை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்கிட்ட கேக்குறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஆமா, எனக்கு தெரியும் மித்துவை நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு. ஆனா அதை விட அதிகமா நான் உங்களை விரும்புறேன் ஆதிமாமா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது மித்து உங்களுக்கு எந்த வகையிலும் பொருத்தமே இல்லாதவ. நான் தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமா இருப்பேன். ஸ்டாப் இட் தேவி. இன்னும் ஒரு வார்த்தை நீ மித்துவை பத்தி தப்பா பேசுன, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உனக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல வரதுக்கு பேர்லாம் காதலே கிடையாது. இது ஜஸ்ட் அட்ராக்ஷன். இது இந்த ஏஜ்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் வர ஒண்ணுதான். இதை போய் காதல்னு நினைச்சுக்கிட்டு நீ இவ்வளவு தூரம் பேசுறதே ரொம்ப தப்பு தேவி. இல்ல, எனக்கு தெரியும் இது காதல் தான், அட்ராக்ஷன்லாம் இல்ல. ஐயோ கடவுளே, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் சொல்றேன்ல, இதுக்கு பேரு காதல் இல்ல தேவி, இது ஜஸ்ட் அட்ராக்ஷன். சரி, இதை நீ காதல்னே வச்சுக்கோ. ஆனா உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கும் அக்கா மித்ரா கூட நிச்சயமா இருக்கு. இன்னும் 2 வாரத்துல எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். நீ தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க தேவி. அதோட உன்னை நான் என் தங்கச்சி தனியா எப்படி பாப்பனோ அந்த மாதிரி உன்னை நான் ஒரு தங்கச்சியா தான் இது வரைக்கும் பாத்திருக்கேன். கண்ணுக்கு நீ ரொம்ப குட்டி பொண்ணா தெரியுற. அதனாலதான் உங்ககிட்ட என்னால இப்ப கூட ஹார்ஷா பேச முடியல, தெரியுமா? இன்னொரு உங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற விஷயமா இருந்திருக்கும். போதாதி மாமா, சின்ன பொண்ணு சொல்லாதீங்க. எனக்கு 19 வயசு ஆகிட்டு. 19 தான் ஆகுது. நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ. இங்க பாரு தேவி,
நான் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அவளோட புருஷனாக போறேன். என் மனசு ஃபுல்லா மித்து மட்டும் தான் இருக்கா. அண்ட் மித்து மனசுலயும் நான் மட்டும் தான் இருக்கேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இப்ப வந்து நின்றுட்டு நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் தேவி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபர்ஸ்ட் காதலே கிடையாது, இது ஜஸ்ட் அட்ராக்ஷன். சரியா? அதையும் தாண்டி உன் மனசுல இந்த மாதிரி ஆசையை வளர்த்துக்கிறது ரொம்ப தப்பு தேவி. ஏன்னா உன் அக்காவோட புருஷனாக போறேன்னா நீ இப்படி பண்றது சத்தியமா சொல்ற ரொம்ப தப்பு. எனக்கு நல்லா தெரியும் உங்க பாட்டி அன்னைக்கு மித்ராவோட ராசி சரியில்லை, தேவிக்கு நல்ல ராசி, அதனால தேவிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையே வந்திருக்கும். எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் தேவி சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தேவி. ஐயோ போடாதி மாமா, எப்ப பார்த்தாலும் மித்து மித்து மித்துன்ட்டு கேட்கவே கடுப்பா இருக்கு. அவளே ஒரு அனாதை, அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நீங்க அவங்களே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. என்னடி சொன்ன? ஏய் இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு நிறைய மித்துவனி அனாதன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏதோ சின்ன பொண்ணா இருக்கியே, போனா போட்டுன்னு பொறுமையா பேசிட்டே போனா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டே போற. ஏய் மித்துக்கு நான் இருக்க சரியா? நான் இருக்கிற வரைக்கும் என் மித்து என்னைக்குமே அனாதே கிடையாது. ஏதோ சின்ன பொண்ணா இருக்கியே, பொறுமையா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டே போறா. அப்புறம் என்ன சொன்னா? மித்துவை விட எல்லாத்துலயும் நீதான் எனக்கு பொருத்தமானவளா இருப்ப. ஏய் நல்லா கேட்டுக்கோ, இந்த ஆதிக்கு பொருத்தமானவனா அது என் மித்து. அவன் மட்டும்தான். மித்துவ நேத்திக்கு இன்னைக்கு மட்டும் நான் காதலிக்கல. சரியா? ரொம்ப வருஷமா அவன் என் மனசுல இருக்கா. எப்பவுமே அவன் மட்டும்தான் என் மனசுல இருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களை விரும்புறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏய் உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. இப்ப என்ன, நீ என்ன விரும்புற, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? சரி ஓகே, நீ என்ன விரும்புறது உண்மைன்னு எனக்கு காட்டு. போ அந்த டெரஸ்ல இருந்து கீழே போய் குதி. நீ விரும்புறேன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆமா, நீ தானே சொன்ன சின்ன விரும்புறேன்னு. உன் காதலோட ஆழத்தை பார்க்க வேணாம், அதுக்குதான் அங்கிருந்து போய் கீழே விழு. நீ என் மேல உண்மையான காதல் வச்சிருக்கன்னு நான் நம்புறேன். என்ன தேவி என்ன யோசிக்கிற? நீ தானே இவ்வளவு நேரம் சொன்ன என்ன நீ லவ் பண்றேன்னு. நீ லவ் பண்றது உண்மைனா அங்கிருந்து போய் கீழே குதி போ. இல்ல அது என்ன யோசிக்கிற? கீழே விழுந்தா உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கா? ஏய் இதுல எதே புரிஞ்சுக்கோ, உனக்கு என் மேல வந்திருக்கிறது காதல் இல்ல, அது பேரு அட்ராக்ஷன். நீ உண்மையாவே என்ன விரும்பி இருந்தா நான் சொன்ன அடுத்த செகண்டே எதை பத்தி யோசிக்காம நீ போய் கீழே விழுந்திருப்ப. என் மித்து கிட்ட இதே விஷயத்த நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா அவ அடுத்த செகண்ட் எதை பத்தியும் யோசிக்காம போய் விழுந்திருப்பா. அதுக்கு பேர் தான் லவ். சரியா? உனக்கு என் மேல வந்திருக்கிறது அட்ராக்ஷன், அது ஜஸ்ட் வயசு கோளாறு. புரிஞ்சதா? இங்க பாரு தேவி, கண்டிப்பா உனக்கு என் மேல வந்திருக்கிறது காதல் இல்லைன்னு உன் மனசுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு மித்ராவை சின்ன வயசுல இருந்து பிடிக்காது. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறதுல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. உனக்கு மட்டும் இல்ல, உங்க பாட்டிக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனால தேவையில்லாத ஆசைகளை உன் மனசுல வளர்த்து விட்டுருக்காங்க. அண்ட் நீயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்தி வச்சிருக்க, அவ்வளவுதான். மத்தபடி உனக்கு என் மேல காதலும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. போது தேவி, உனக்கு இன்னும் அட்ராக்ஷன் எது காதல் எதுங்கிற மெச்சூரிட்டியே என்ன வரல. இந்த வயசுல எல்லாருக்கும் வர ஃபீலிங்ஸ் தான் இது. அட்ராக்ஷன் எத்தனை பேர் மேல வேணாலும் வரலாம், ஆனா காதல் ஒருத்தவங்க மேலதான் தேவி வரும். உனக்கே தோணும், ஒரு பையனை பார்த்தோன்னே இவன் தான் நமக்கானவன், இவனுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி உனக்கு பார்த்தோன்னே எந்த பையன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வருதோ அதுக்கு பேர் தான் தேவி காதல். இது ஜஸ்ட் அட்ராக்ஷன். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என் மனசுல மித்துவுக்கு மட்டும்தான் தேவி இடம் இருக்கு. அது இப்போன்னு இல்ல, எப்பவுமே அவளுக்கு மட்டும்தான். அவ இடத்துல ஒண்ணுன்னு இல்ல, வேற எவ்வளையும் என்னால வச்சு பார்க்க முடியாது. இந்த ஆதிக்கு பொண்டாட்டினா அது என் மித்ரா மட்டும்தான். இதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. இங்க பாரு தேவி, உனக்கு ஜஸ்ட் 19 வயசு ஆகுது. இன்னும் லைஃப்ல பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதுக்காக இந்த ஏஜ்ல லவ் பண்ணக்கூடாதான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி கிடையாது. லவ் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எது லவ் எது அட்ராக்ஷன்ங்கிற மெச்சூரிட்டி உனக்கு வரணும். உனக்கு என்ன அந்த மெச்சூரிட்டியே வரல தேவி. அதனாலதான் நீ ஜஸ்ட் அட்ராக்ஷன்லாம் லவ்னு எடுத்துக்கிட்ட. நான் மறுபடியும் சொல்றேன், அட்ராக்ஷன் எத்தனை பேர் மேல வேணாலும் வரும், ஆனா லவ் ஒருத்தவங்க மேலதான் தேவி வரும். உனக்கு புரியும் நினைக்கிறேன். பாரு தேவி, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நான் பொண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னை இது வரைக்கும் நான் என் தங்கச்சி மாதிரி தான் பாத்திருக்கேன். இதுக்கு அப்புறமும் நான் அப்படிதான் பார்ப்பேன். இதே இன்டென்ஷனோட என்கிட்ட மறுபடியும் நீ வந்தனா ஆதியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் தேவி. எனக்கு புரியும் நினைக்கிறேன். அன்னைக்கு உன் பாட்டி கிட்ட சொன்னதுதான் இன்னைக்கு உன்கிட்டயும் சொல்றேன். ஆதியோட வழியில வராத வரைக்கும் அவனை மாதிரி நல்லவன் இங்க எவனும் இருக்க மாட்டான். ஆதி வழியில வந்துட்டாங்க, அவனை விட கெட்டவன் இங்க வேற எவனும் இருக்க மாட்டான். இங்க பாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி புண்ணியம்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த மாதிரி சின்னத்தெல்லாம்
ஒழுங்கு மரியாதையா மூட்டை கட்டி போட்டுரு. இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு வாட்டி என்ன நெருங்கணும்னு நினைச்ச அவ்வளோதான். இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி பொறுமையெல்லாம் பேச மாட்டேன். நல்லா மைண்ட வச்சுக்கோ. வாவ் வாவ், சூப்பர் ஆண்டி, சூப்பர். நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆண்டி, நீங்கள் இந்த பிளானை இவ்வளோ பர்ஃபெக்டாக அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் முடிப்பீங்கன்னு. உண்மையாகவே ஐ எம் ஸோ ஹாப்பி ஆண்டி. மாயா பேபி, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, கண்டிப்பா இந்த பிளானை நான் முடிச்சே தீருவேன்னு. எப்படி முடிச்சேன் பாத்தியா? உண்மையாகவே நீங்கள் சூப்பர் தான் ஆண்டி. எங்கடா வழக்கம் போல் வாயால் மட்டும்தான் வடை சுடுவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல ஆண்டி, இந்த டைம் டேரெக்டாக சட்டிலே சுட்டுட்டீங்க போல இருக்கே. சூப்பர் ஆண்டி, சூப்பர். நான் தான் சொன்னனே மாயா, என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு கண்டிப்பா அவனுங்களுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. என்ன ஆதிமித்ரா கல்யாணம் மட்டும் நிற்காம இந்த அர்ஜுன் வைஷு கல்யாணமும் நின்றுருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ச்சே, அது மட்டும் மிஸ் ஆகிட்டு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆண்டி. பட் எனக்கு அந்த ஆதிக்கும் மித்ராவுக்கும் நடக்க போகிற கல்யாணம் நின்னே ஆகணும் ஆண்டி. அண்ட் ஃபைனலி கல்யாணம் நிற்கவும் போகுது. சூப்பர் ஆண்டி. உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு தான் ஆண்டி நீங்கள் உருப்படியாக ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மாயா, இதுக்கே சந்தோஷப்படாத மாயா, ஏன்னா இதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயமும் நடந்துச்சு மாயா. வாட்? என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. மாயா, சில விஷயங்கள் இப்போதைக்கு புரியாம இருக்கிறதா மாயா நல்லது. அது போக போக உனக்கே புரியும் மாயா. வெல், சூப்பர் ஆண்டி. இன்னைக்கு தான் நீங்க உருப்படியா ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வச்சு நான் செலிப்ரேட் பண்ண போறேன் ஆண்டி. அண்ட் உங்களுக்கும் செலவுக்கு காசு அனுப்பியிருக்கேன் ஆண்டி. என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஆண்டி, நான் கிளம்புறேன். மித்து, என்னடா இது? வந்ததேந்து அழுதுட்டே இருக்க, என்னடாச்சி? ஏமது, எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. மித்து, என்னடா சொல்ற? மித்து, என்னடாச்சி? வந்ததுலேருந்து அழுதுட்டே இருக்க, என்னன்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆஃபீஸ் போகாம இந்த நேரத்துக்கு ஹோம்க்கு வந்திருக்க, என்னடாச்சி? முடியல மதர், என்னால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் ஹோம்க்கு வந்தேன். ஏமதர், எனக்கு மட்டும் ஏமதர், நான் ஆசைப்பட்ட எதுவுமே லைஃப்ல கிடைக்க மாட்டேங்குது. ப்ளீஸ் அழாதடா, என்னடாச்சி? எல்லாம் என் தலைவிதி மதர். இந்த ஜென்மத்துல நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் அந்த ஆண்டவன் தலையில எழுதி வச்சிருக்கான் போல மதர். என்னால முடியல மதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருடா மித்து, சின்ன வயசுலேருந்து மதர் சொல்றதுதான், ஆண்டவன் ஒருத்தவங்களுக்கு அதிகமா கஷ்டத்தை கொடுக்குறான்னா அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை அவன் கொடுக்க போறான்னு அர்த்தம். ப்ளீஸ்டா மித்து, அழாதடா. சந்தோஷமா? அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத தூரத்துல இருக்கு மதர். இங்க பாருடா மித்ரா, கஷ்டங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலுமே வரக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அது எப்பவுமே நிரந்தரமா இருக்காது. ஒரு நாள்ல ஒரு நாள் எல்லாமே சரியாகிடும். சரியா? நீ எதுக்காக இந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னு அதற்கு தெரியல. நீ சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா என்கிட்ட இந்நேரம் சொல்லியிருப்ப. நீ சொல்லாம இருக்கனா கண்டிப்பா என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனா மித்து, அதர் ஒன்னே சொல்லுவேன், எல்லாமே சீக்கிரமா சரியாகிடுங்கிறத மட்டும் நீ நம்பு. சரியா? இங்க பாருடா மித்து, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை மித்ரா எப்பவுமே தைரியமா ஃபேஸ் பண்ணுவா. ஆனா இப்போ நீ உடஞ்சு அழுகிறது உண்மையாவே கஷ்டமா இருக்குடா. ஏன்னா ஹோம்ல உள்ள எல்லா பசங்களுக்கும் நான் ஒன்னதான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்படி நீயே உடஞ்சு போனா எப்படா? இங்க பாருடா மித்து, எல்லாமே சரியாகணும். ஃபர்ஸ்ட் நீ நம்பு, கண்டிப்பா எல்லாம் சரியாகும். சரியா? முதல்ல கண்ணத்தோட. இதுதான் எங்க மித்ரா. இங்க பாருடா மித்து, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும். சரியா? சரி மதர். மித்து, அங்க பாரு யார் வராருன்னு. தேவ் சார் வராரு. என்ன ஹிட்லரா? தேவ் சார் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மதர், நீங்க எப்படி இருக்கீங்க? பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் தேவ் சார். உள்ள வாங்க, ஏன் இங்கே நிக்கிறீங்க? இல்ல மதர், அது நான் மித்துவை பார்க்க தான் வந்தேன். ஓ, மித்துவை பார்க்க வந்தீங்களா? சரிங்க தேவ் சார், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். ஓகே மதர். நீங்க என்ன பண்ற? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி மித்து. நீங்க என்ன பண்ற? ஏன் இன்னைக்கு ஆபீஸ் வரல? இது என்ன கேள்வி? நான் எனக்கு லீவு, அதான் ஆபீஸ் வரல. ஓ, என்ன ரீசன் மேடம்? இங்க பாரு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ எதுக்காக முதல்ல இங்க வந்தாகா? முதல்ல இங்க கிளம்பு. முடியாது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதை பேசினதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன். என்ன என்கிட்ட பேசணுமா? இங்க பாரு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. பேச வேண்டியது எல்லாமே நான் தெளிவா பேசிட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. மறுபடியும்
ஏன் இப்படி பண்ற? ஐயோ போதும் மித்து, நிறுத்து. இப்ப என்ன, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, அதானே சொல்ல போற? ஆமா, அதுதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, கல்யாணத்தை நிறுத்திடு. ஓ சரி ஓகே, இப்ப என்ன உனக்கு கல்யாணத்தை நிறுத்தணும் அதானே? சரி ஓகே, நான் கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா எனக்கு நீ எதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்றேங்கிற ரீசன் தெரியணும், அதுவும் இப்பவே தெரியணும். ஹே, என்ன பேசுற நீ? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. அதுதான் ரீசன், வேற வேற எந்த ரீசனும் இல்ல. எனக்கு உன்னை பிடிக்கல, கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். ஹே போதுடி, நிறுத்துறியா? ஓ அது எப்படி மேடம்க்கு 2 நாள் என்ன பிடிக்காம போனுச்சு? ஹே, இது என்ன கேள்வி? எனக்கு உன்னை முன்னாடில இருந்தே பிடிக்காது. ஓ முன்னாடில இருந்தே உனக்கு பிடிக்காது? சூப்பர் மித்து சூப்பர். பிடிக்காத எனக்கு மேடம் எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க? என்ன மித்து அப்படி ஷாக்கா பாக்குற? இது எப்படி எனக்கு தெரியும்னா, இது மட்டும் இல்ல மித்து, நீ எதுக்காக கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன்னு கூட எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும்? போதும்டி, எனக்கு எல்லாமே தெரியும். எங்க அம்மாவும் என் அத்தையும் வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் உயிருக்கே ஆபத்துன்னு உங்ககிட்ட சொன்னதுனால தானே இந்த கல்யாணத்தை நீ நிறுத்துறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கா? என்னடி இல்லன்னு பொய் சொல்ல போறியா? போதும்டி, ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்டேன். நீ கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னப்ப எனக்கு சத்தியமா மேல கோவம் வரலடி, வலிச்சது, நிறைய வலிச்சது. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணுன? நீ படிச்ச பொண்ணு தானடி. எங்க அம்மாவும் அத்தையெல்லாம் தான் அந்த காலத்து ஆளுங்க, அவங்களுக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் இதுல நம்பிக்கை நிறைய இருக்கும். ஆனா நீ இந்த காலத்து பொண்ணு தானடி, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு அடிக்கடி சொல்லுவியடி. இப்போ எதுக்காக மித்து நீயே இதை நம்பிக்கிட்டு? ஏண்டி ஏன்? ஐயோ ஆமா, எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை கிடையாதுதான். ஆனா உங்க அம்மா அதை நிறைய நம்புறாங்கல்ல. அவங்க உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஏதாச்சும் ஆகிருமோன்னு பயப்படுறாங்க. அவங்க இவ்வளவு பயத்துல இருக்கும்போது என்னால எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னடி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? அவங்க அந்த காலத்து ஆல்ரெடி. ஆனா நீ உன் மனசுல நான் இல்லைன்னா கூட பரவாயில்லடி, உன் மனசு ஃபுல்லா நான் தாண்டி இருக்கேன். மனசு ஃபுல்லா என்னை வச்சுக்கிட்டு எப்படி மித்து நான் இல்லாத ஒரு லைஃப் நீ வாழலான்னு முடிவு எடுத்திருக்க? போதும், என் மனசுல நீ இல்ல, அதனாலதான் இப்படி ஒரு முடிவே நான் எடுத்தேன். போதுமா? ஓ உன் மனசுல நான் இல்ல? ஆமா, என் மனசுல நீ இல்ல. ஏய் போதுண்டி, உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இதை நீ உன் வாயால சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. போதும், இத பத்தி இதுக்கப்புறம் பேச நமக்குள்ள எதுவுமே இல்ல. நீ என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுவாதான் இருக்கும். அதோட உங்க அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏய் வாய் மூடி, வாக்கு கொடுத்துருக்கேன், தாஷா கொடுத்துருக்கேன்னு. ஏய் என்னடி பெரிய வாக்கு? என்ன பெரிய வாக்கு? இந்த கல்யாணத்துல நீ மட்டுமா சம்மந்தப்பட்டிருக்க? நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். யார கேட்டு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்தா? பாரு, உங்க அம்மா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு. ஏய் போது, நீ நிறுத்து. நீ யார்கிட்ட வேணா என்ன வேணா கொடுத்துக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏய் என்ன விரும்புறடி? சத்தியமா உன்னால நான் இல்லாத ஒரு லைஃப வாழ முடியாதுடி. எனக்கு எப்படி நீ இல்லாத ஒரு லைஃப நினைச்சு பார்க்க முடியாதோ அதே மாதிரி தாண்டி உனக்கும். இது உனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன விரும்பாம இருந்திருந்தா கூட நீ எடுத்த முடிவுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன்டி. ஆனா நீ மனசு ஃபுல்லா என்ன வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டிசிஷனை ஏமித்து ஏன்? சத்தியமா சொல்றேன்டி, நீ இப்படி பண்றது எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கும் மட்டும் தாண்டி தெரியும். நீ எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு என் மனசை நோகடிச்சிட்டு இருக்கடி. அது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுதுடி, உன் சிச்சுவேஷன்ல எந்த பொண்ணு இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு. ஆனா ஏமித்து ஏனி என்னை பத்தி நினைச்சே பார்க்கல. இப்ப நீ என்கிட்ட வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை நிறுத்திடலாம் சொன்னப்ப கூட எனக்கு அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகலடி. ஆனா ரீசன் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சத்தியமா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுடி, ரொம்ப வலிக்குது. என்ன நீ எங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பார்த்தேன், என்ன பத்தி யோசிச்சு பாத்தியாடி? நீ வேற எந்த ரீசனுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லடி. ஆனா இந்த ராசி ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு ஏமித்து என் ஃபீலிங்ஸோட விளையாடுற நீ. என்னடி என்ன சொல்ல போற? மறுபடியும் மனசுல நான் இல்ல, உன்னை விரும்பல, அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்ல போறியா? போதும்டி நீ நடிக்கிறது போதும். 2 நாளா இப்படிதான் நீ நடிச்சிட்டு இருக்க. ஏய் இப்ப கூட இதுல கூட உன் காதல் தாண்டி தெரியுது.
நீ நான் நல்லா இருக்கணும்னு தாண்டி இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க. ஏண்டி மித்து நீ நினைக்கிறடி நீ உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்காம போயிட்டுனா என் லைஃப் நல்லா இருக்கும்னு. ஆனா சத்தியமா இல்ல மித்து. உன் கூட இருந்தா தாண்டி என் லைஃப் நல்லா இருக்கும். நீ என் பக்கத்துல இருந்தா தாண்டி நான் நல்லா இருப்பேன். உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்காம இருந்திருந்து நீ இப்படி ஒரு டிசிஷன் மேக் பண்ணியிருந்தனா சத்தியமா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா மனசு ஃபுல்லா என்னை வச்சுக்கிட்டு எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி ஏண்டி ஏன் இல்ல சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. போதுண்டி நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். எப்படி உன்னால என் அம்மா சந்தோஷத்தை பத்தி நினைக்க முடியுது, அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும்லாம் நினைக்க முடியுது. என்ன பத்தி ஏண்டி உன்னால எதுவுமே நினைக்க முடியல? நீ இல்லாத ஒரு லைஃபை எப்படி நான் வாழ்வேன்னு நீ ஏண்டி யோசிக்கல? உனக்கு நல்லா தெரியும்ல மித்து நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன்னு. பின்ன எப்படி எங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு நீ வாக்கு கொடுத்துருக்க? வேண்டாண்டி வேண்டாம். இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இப்ப என்ன உனக்கு இந்த கல்யாணத்தை நீ நிறுத்துறேன்னு எங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கு. அந்த வாக்க நீ நிறைவேற்றணும்னு நினைக்கிற அதானே? நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை மித்து. எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுடின்னு. முதல் தடவை என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கேன். செய்யற மித்து, உனக்காக செய்யறேன். உனக்கு என்ன போ இந்த கல்யாணம் நிக்க கொடு. எங்க அம்மா நிம்மதியா இருக்கணும் அவ்வளவுதானே? ஓகே, எங்க அம்மா இந்த கல்யாணம் நின்னுட்டா நிம்மதியா இருப்பாங்க. ஆனா நான் சத்தியமா நிம்மதியா இருக்க மாட்டேன்டி. ஆனா கண்டிப்பா உனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். போதுமா? மித்து, லாஸ்டா உங்ககிட்ட பொண்ணே ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்ல எப்படி மித்து பாப்பா, இப்போ இல்ல எப்பவுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். கண்டிப்பாக கிறிஸ்மஸை எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து கொண்டாடிப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தில்ஷா சிஸ்டரோட தங்கச்சி பையனுக்கு பர்த்டே. பட் அந்த பையன் பேர் வந்து அவங்க சொல்லலை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர் வந்து அவங்களுக்கு ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஜெயா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிமேல் வந்து கொஞ்சம் நாளைக்கு வீடியோஸ் வந்து ஈவினிங்கில் தான் வந்து வரும். ஸோ மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். அண்ட் ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் நான் எப்போவுமே வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.